தேவனுக்கு மகிமை, உன்னதமான தேவனுக்கு மகிமை, அகிலத்தை ஆள்பவருக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் முழுவதும் நம்மை கிருபையாக காப்பாற்றி இந்த வாரத்திலும் அவர் தொழுது கொள்ளும்படியான கிருபை நமக்கு கிடைத்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அதை நானும் உணர்கிறேன். 2 தினங்களுக்கு முன்னால் மாலையில் நான் ஒரு மணி நேரம் உட்காந்து பைபிள்லாம் படிச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் படுத்தேன். அப்போ எனக்கு உண்டான ஒரு வெளிப்படுத்தல், ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்கு. சீஃப் பாஸ்டர் ஆரம்பத்தில் அந்த பவர்ஃபுல்லான நிலை இருந்த அந்த காலத்தில் போல் அது எனக்கு தெரியுது. அப்போ பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை, பெரிய திரள் கூட்டம் அதில் இருக்கிறது. முன்னால் இருக்கிற இடம் ஒரு அளவுக்கு தான் ஆள் இருக்கிற, வெளியெல்லாம் நிறைய இருக்கிறது தெரியுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பண்ண அந்த பிரசங்கம், அந்த மகிமை இறங்கி இங்கே உள்ள இருக்கிறவங்களாம் இதாகிறது. உலகில் இருக்கும்போது வெளியே இருந்த பெண்களில் சிலர் ஆவில் நிறைந்து உள்ள சாடிட்டாங்க. அங்கே வந்து அவ்வளவு பரவசமாக சபை முழுவதும் இதாகிட்டு அந்த மகிழ்ச்சியில் நான் அதை தூக்கம் கலைந்து எழும்பி உட்கார்ந்தேன். அது நிலை அப்படி இருந்தது இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு மகிமை. ஆனபடினால இந்த நாளில் நாம் பார்க்கிற சுருக்கமான ஆலோசனை, ஆதி மனிதனை படைத்து அவனை மிகுந்த சமாதானத்தினுடைய இடத்துல வைத்திருந்தார். அவன் எங்கே திரும்பினாலும் கனி வகைகள், எங்கே பார்த்தாலும் கனி வகைகள் எல்லாம் அவனுக்கு தான். தேவனுக்கு மகிமை. குளிர்ச்சியான நேரம் வந்தோடனே ஆண்டவர் வந்துடுவார். அவரோடு சேர்ந்து கொஞ்சம் குழாவிய மகிழ்ச்சி. இதை கண்ட பொறாமை பிடித்த பிசாசு எப்படியும் இதிலிருந்து அவனை, அதாவது இந்த நிலையிலிருந்து வெளியேற்றணும் என்று அவன் சுற்றி கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவன் அங்கே இருந்தவன், அவன் பெரிய அழகுடையவன், அவன் கேர்வு காப்பாற்றுவதற்காக கேர்வு விடிவெள்ளி நட்சத்திரம், அவனுக்கு நிறைய பேர் உண்டு. அவனுக்கு அவ்வளவு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு உண்டாயிற்று. நான் வடவர் விதத்தில் என்னுடைய கூடாரத்தை அமைப்பேன், உன்னதமானவருக்கு சமமாவேன், அதாவது எனக்கும் கடவுளுக்குரிய அந்த அந்தஸ்து என்னையும் எல்லாரும் வணங்குவார்கள் என்ற ஒரு பெருமை அவனில் ஏற்பட்டது. தள்ளப்பட்டான், கறிக்கோட்டியான். இன்றைக்கு பிசாசாக அலைகிறான். இப்போ மனிதர்களை அந்த நிலைக்கு கொண்டு போவதற்காக, அந்த ஆதியிலே மனிதனுக்கு கொடுத்த அந்த மெய் சமாதானத்தை தருவதற்காக இயேசு வந்தார். வந்தது அதற்காகத்தான். அந்த சாபத்தை, அந்த மீறுதலை மனிதனை விட்டு நீக்கிவிட்டு அவனுக்கு அந்த ஆண்டவர் ஆரம்பத்தில் மனிதனுக்கு வைத்திருந்தார் அல்ல, அந்த சமாதானத்தை தருவதற்காகத்தான் இயேசு வந்தார். அவர் எப்படி வந்தார்? அவர் பிறப்பை குறித்து ஏசாயா எழுதும் போது சமாதான பிரபு, அவருடைய நாமத்தின் பேர் என்ன? அநேக பேர் உண்டு. அதில் வந்து சமாதானத்தில் பிரபு அப்படி வந்தார். வந்து இந்த உலகத்தில் ஊழல் செய்த காலத்தில் அநேகருக்கு அந்த சமாதானத்தை அருளினார். அதாவது நிம்மதியற்று இருக்கிற மனிதர்களுக்கு அதை எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து அதை செய்தார். அவர் அதை முடித்துவிட்டு போகின்ற நேரத்தில் சீடர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் கொண்டு வந்த சமாதானத்தை திரும்ப கொண்டு போகல, அதை இங்கே வைத்துவிட்டு தான்
போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம். உலக ஒரு சமாதானத்தை கொடுத்து ஏமாற்றும் அந்த சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு குறைந்துடும். அதாவது சம்பளம் வாங்கி கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த சமாதானம் இருக்கும், குறைந்த உடனே கவலை வந்துடும். பல களஞ்சியத்தில் தானியம் ஃபுல்லாக இருக்கிற சந்தோஷம் குறைய குறைய சமாதானம் குறைந்து போகும். இதான் மனித இயல்பு, இது உலகம் கொடுக்கிற சமாதானம். அப்படினால அதாவது 2 தடவை அழைத்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் நான் போக வேண்டும், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டும், பயப்பட வேண்டாம். தேவனுக்கு மகிமை. என்ன வைத்து போகிறேன்? சமாதானத்தை வைத்து போகிறேன். சமாதானத்தை கொண்டு வந்தேன், திரும்ப கொண்டு போகவில்லை. அந்த சமாதானத்தை நான் சிலுவையிலே உண்டு பண்ணிவிட்டேன். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் சமாதானம் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, நாம் சில வசனங்களை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால வைத்து போகிறேன், அதை பெற்றுக்கொள்ளும் வழி இப்படி என்று எழுதி தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக பணத்தை பேங்கில் போட்டு வைத்திருக்கலாம், அதாவது பிக்சரில் போட்டிருக்கலாம். அவர்கள் போன பிறகு அதாவது அந்த பணம் நமக்குத்தான், அதை எடுக்க வேண்டிய மெத்தடு உண்டு. அந்த மெத்தடில் தான் சும்மா கிட்ட தரமாட்டாங்க. அதே மாதிரி இயேசு சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார், கொடுத்து போயிருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அதைத்தான் வேதத்தில் எழுதி தந்திருக்கிற இந்த புக்கில், புஸ்தகத்தில், இப்படி நீங்கள் இயேசு வைத்திருக்கிற சமாதானத்தை பெறணும். தேவனுக்கு மகிமை. அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி ஒருவன் கிரியை செய்கிறான். அதுதான் யாக்கோபு எழுதுவார், அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுவார். பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா அந்த சமாதானத்தோடு இருக்கிற சமாதானத்தை எடுத்துருவான், அல்லது சமாதானத்தை பெற விட மாட்டான். ஆனபடினால அவனுக்கு இடம் கொடாதுங்க, எந்த ரூபத்திலும் வருவான். அப்படியே ஆதி மனிதர்களை ஆண்டவர் ஒரு அருமையான தோட்டத்தில் வைத்து அங்கே அவர் மாலையில் வந்தவரோடு கொஞ்சம் குழாவி, என்ன மகிழ்ச்சி பாருங்க. இந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது, அது சொல்லாலும் சொல்ல முடியாது, இடத்துல எழுதி காட்ட முடியாது. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இன்று அற்ப மனிதர்களாகி நாம் சில வேளையில் அனுபவிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடினால் அன்பின் தேவனுடைய பிள்ளைகளை அவன் சுற்றி அலைந்தான். அலைந்து இந்த ஏவாள் தனியாக இருக்கிற நேரத்தில் அவன் வந்து அவளோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தான். அவள் இடம் கொடுத்தான். இடம் கொடுத்தபடியால் அப்படி ஆயிற்று. அதுதான் நிருபத்தில் எல்லாம் எழுதுகிறார்கள் பரிசுத்தவான்கள். பிசாசு பல ரூபத்தில் வருவான். எதுக்கு? உங்களில் இருக்கிற தேவ சமாதானத்தை, உங்களில் இருக்கிற தேவனுடைய ஐக்கியத்தை, அவர் வைத்திருக்கிற முழுமையான நன்மையை பெறவிடாதபடி தடை செய்ய சுற்றி அலைகிறான். ஆண்டவராய் தேவன் ஒரு நாள் சாத்தானிடத்தில் கேட்டார், எங்கிருந்து வர்ற? உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன், சுற்றி, அதாவது உலகம் முழுவதும் சுற்றி நான் திரிந்து வருகிறேன் என்று அவன் சொன்னான். அப்பதான் சொன்னார், யோபி மேல் கவனம் வைத்தாயோ? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனையும் அவனுக்குரிய எல்லாருக்கும் சுற்றி வேலடித்து காத்திருக்க பார்க்க, அதை தானே சுற்றிக்கிட்டே இருக்கிறேங்க தொண்டருக்கு அவ்வளோ போலான்ட்டு. இந்த ஏவாள் தனியாக இருக்கும்போது இந்த சாத்தான் அங்கே ரூபம் கொண்டு வந்த இந்த பாம்பு ரூபத்தில், தேவனுக்கு மகிமை. அந்த பிசாசு தான் இப்போ பாம்பை போல இல்லாத பாம்பினுடைய அந்த கிரியை மனிதனுக்குள்ளே இருந்து நம்முடைய சமாதானத்தை எடுத்து போட சத்துரு சுற்றி அலைகிறான். கவனியுங்கள். அநேகர் இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். அதுபடினாலே இது சாத்தானுடைய வஞ்சகம். தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், தோட்டமாகிய திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம். இதற்குள்ளே இருந்து வெளியே எடுத்து கொண்டு போவதற்கு அவன் பிளான் பண்ணுவான். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஞானம். இந்த ஏவாள் தனியா இருக்கும்போது அங்கே வந்தான் சர்ப்பம். வந்து எவ்வளவு அருமையாக பேசுறான் தெரியுமா? இப்ப இதில் சில வசனங்கள் கூட பொறுமையாக படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல்
கீழே அடியில் 11 வரைக்கும் விட்டு வாசிங்க பாப்பா. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சொன்னாரோ? எப்படி சுத்தி கேட்கிறான் தெரியுமா? எப்படி கேட்கிறான்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை நீங்க அனுபவிச்சுக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்க. அது வரைக்கும் அந்த எவள் ஆதாம் அந்த மரத்தை பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய கட்டளை, விலக்கப்பட்ட விருட்சம், நம்ம அதை பார்க்கக்கூடாது. இப்போ இவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? அதாவது தோட்டத்தில் அப்படி கேட்கிறான், எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கூடாதுன்னு சொன்னாரோ என்ன கேட்கிறான்? இந்த அம்மா கதவுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? அதை செய்யக்கூடாது. உடனே அவனை அப்பாலை போ என்று விரட்டாமல், இடம் கொடுக்க இடம் இல்லாமல் விரட்டாமல் அவனோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கட்டளை இட்டிருந்தார். இவள் சாத்தானிடத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லையே, அது தேவையில்லை. அதாவது பிசாசோடு சம்பாஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த ரூபத்திலும் வருவாங்க. தனியாக இருக்கும், பக்கத்து விட்டு அக்கா வருவாங்க, அம்மா வருவாங்க, வந்து பேச வருவாங்க. நம்முடைய ஜெப வேலையாக இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தரோடு இருக்க நேரமாக இருக்குது. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட சம்பாஷிக்க ஆரம்பித்தால் நம்முடைய சமாதானம் போயிடும். சர்ப்பம் அப்படி வருவான். இன்னைக்கு அநேக இடத்தில் நடக்கிறது, நான் என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். அதாவது இந்த அம்மா சொன்னாங்க, இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார், அந்த ஒரு மரத்திற்கு கனியை மட்டும் புசித்தாயிருவீங்க, செத்து போவீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய கட்டளைக்கு மாறானவைகளை அவன் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த அம்மா கேட்கிறாங்க, இடம் கொடுக்கிறாங்க. வாசங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப ஆண்டவர் சாவீர்கள் என்று இருக்கிறார். இவன் என்ன சொல்லுகிறான்? நீங்க சாகிறது கிடையாது. அது எதுக்கு தெரியுமா? எழுதிருக்கு பாருங்க, நீங்க அவரை போல் ஆகிவிடுவீர்கள் அந்த மரத்தை சாப்பிட்டால், தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள் என்று அறிந்து உங்களை மேன்மை அடைய விடாமல், முன்னுக்கு வர விடாமல், பெரியவர்களாக விடாமல் தடுக்கிறதுக்கு அப்படி செய்து வைத்திருக்கிறார் என்று அவன் சொன்னான். வாசங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், கண்கள் பாவக்கண் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அவர் அறிந்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரா? நீங்கள் சாப்பிடுகிற நாளில சாக மாட்டீங்க. எப்படி ஆயிருவீங்க? தேவர்களை, தேவனை போல, அவரை போல ஆகிவிடுவீர்கள் என்பதை அவர் அறிவார். அவர் அறிந்தாக இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்று சாத்தான் சொல்லலாம். அன்பானவர்களே கவனிங்கள், இது உங்களுக்கு ஒரு சர்த்தரம் போல தெரியலாம், இதுதான் உண்மை. இந்த வசன இடத்தில் ஒரு வாரமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மனிதனுக்கு இச்சை என்கிற ஒன்று எப்போ வருது என்றால், கட்டளையை மீறும் போது. பழைய இச்சைகள் எல்லாம் வந்துவிடும், பழைய எண்ணங்கள் எல்லாம் வந்துவிடும். எப்போ? கட்டளை, தேவ கட்டளையை மீறும் போது. இந்த தேவ கட்டளையை மீற வைப்பது சாத்தான். சாத்தான் மனிதன் அந்த ஆதி நிலையில் தேவன் வைத்திருந்தார் மனிதனை, அந்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்று தெரிந்து அதிலிருந்து வீழ்த்துவதற்கு வரும். அந்த சந்தோஷம் இவங்களுக்கு வந்துவிடக் கூடாது. அந்த அனுபவம் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடிய ஒரு அருகையான, எங்கே கை நீட்டினாலும் கனிகள், அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது. இதிலிருந்து இவரை எப்படியும் தள்ளணும், அது தள்ளணும் என்று அவனுடைய திட்டம். அதான் இன்றைக்கு நடக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படின்னா அது மட்டுமல்ல, சந்தர்ப்பம் குளிர்ச்சியான வேலை வந்த உடனே ஆண்டவர் வந்துடுவார், அவரோடு மகிழ். இப்போ என்ன என்றால், இது சாப்பிட்டால் அவர் சொன்னபடி சாக மாட்டீங்க. அதாவது உங்களுடைய கண் திறந்துடும், நீங்கள் நன்மை தீமை அறியக்கூடியவர்களே ஆகிவிடுவீர்கள், மேன்மையாக வந்துடுவீங்க. அது மட்டுமல்ல, தேவர்களை போல, தேவனை போல ஆகிவிடுவீங்க என்பதை அவர் அறிவார். அறுபடி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்.
அதுதான் யாக்கோபு பின்னால் இதெல்லாம் மனதில் வச்சுதான் எழுதுறார். பிசாசுக்கு எதிர்த்து நிலைகள், விரட்டி விடுங்கள், ஓடி போவான். அப்படினால் அவனை நேசிக்காதீர்கள். ஐயோ அக்கா எல்லாம் அண்ணன் இல்லான்னு சொல்லி எண்ணாதீங்க. இவர்கள் வழியாக இன்று நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்க, அவருடைய கட்டளைக்கு மாறாக சிந்திக்க வைக்க சத்துரு செய்கிற பயங்கரமான ஒரு வேலை. என்னால் பேச்சை நிப்பாட்டி விட்டு எனக்கு இது ஜெப வேலை, ஆனால் தேங்க்யூ போயிட்டு வாங்க என்று அனுப்பிடணும். இடம் கொடுத்துறாதுங்க. இப்ப வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க, 11 வரைக்கும் கூட பொறுமையோடு வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இச்சை முதலாவது எங்கே ஆரம்பித்தது? ஏதேனில் தான். இச்சை என்கிறது ஆரம்பித்த இடம் அதுதான். உண்டுமணியோர் சாத்தான். மரத்தை பார், கனியை பார், பசித்து புசித்து பார், கடவுளை போல் ஆகிவிடுவாய் என்று சொல்லிக் கொடுத்தது அவன்தான். அதுவரைக்கும் பார்க்காத மரத்தை அன்று பார்த்த உடனே அது பார்வைக்கு அவ்வளவு அழகாக, அது புசிக்கிறதுக்கு என்ன எப்படி இன்பம். பாவத்தில் ஒரு இன்பத்தை கொடுக்கான் இல்லையா? இன்பமா இன்பம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அந்த இன்பத்திலே தான் இருக்காங்க. ஆனால் அப்படினால அந்த இன்பம் அது இன்பமாக இருக்கிறது என்று கை நீட்டி பறித்து புசித்தால் கணவனையும் பாவி ஆக்கிவிட்டாள். அவரும் செய்திருக்க கூடாது. ஆனால் அங்கிருந்து வந்தது. இது பிசாசுடைய ஆலோசனை. அந்த மாமலை வந்து இப்படி அந்த குடும்பத்தையே கடவுளை விட்டு என்ன நடக்குது பாருங்க. அது வரைக்கும் அவங்க நிர்வாணமாக தான் இருந்தாங்க. நன்றைக்கு எல்லாம் பச்சையாக ஓப்பனாக பேசுறேன். பைபிளில் படிக்கும் போதும் அப்படித்தானே எழுதியிருக்கு. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம், ஆண்டவர் வெளிப்படும் காலம். ஆண்டவர் மனிதனை பற்றி எண்ணியிருந்த, அதாவது பெருந்தன்மை, பெரிய எண்ணம், அவனை இப்படி வைக்கணும் என்று எப்படி அவர் செய்தாரோ, எல்லாவற்றையும் படைத்து பெற்று பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன ஆண்டவர் மனிதனை அழைத்து கொண்டு போய் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். வைத்ததில் எல்லாவற்றையும் அனுபவித்துக்கிட்டேன் உங்களுக்கு தான் என்று சொல்லி மட்டுமல்ல, சாயங்காலம் நம்ம குளிர்ச்சி வேலை வந்த உடனே வந்து அவர்களோடு உலாவி எல்லாமே பாருங்க. அவருடைய சத்தம், அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, என்ன இன்பம். சமாதானத்தை கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு இயேசு. அதுதான் நான் பார்க்க போறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இதை புசித்தாச்சுது. புசித்த உடனே கண் திறக்கப்பட்டுட்டு அடுத்து என்ன? நாங்கள் நிர்வாணிகள் என்று பார்க்கும் பார்வை வந்துச்சு. அது வரைக்கும் நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. அது வரைக்கும் என்ன துணியாக எடுத்திருந்தாங்க? இல்லை, அது வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. அப்போ அந்த எண்ணம் வரல, அந்த பார்வை வரல. நன்மை தீமை அறியத்தக்க அறிவப்பொழுது இல்லை. தேவனுக்கு மகிமை. சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு கற்பனை என்னைக்கு விட்டார்களோ, அவர் சொன்ன கட்டளை என்னைக்கு மீறினார்களோ, என்னைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்து அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ, அன்றைக்கு என்ன நடக்கிறது வாசிங்க பார்ப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவருடைய நேரம் வந்த உடனே அவர்களோடு உலாவுவதற்கு வந்துட்டார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்போ வருவார் ஐயா என் ஆண்டவர் என்று எதிர்பார்க்கிற இவர்கள் இப்ப சத்தத்தை கேட்டு எங்க ஓடுகிறாங்க பாருங்க, வாசிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அங்கே போய் ஒழிக்க ஆரம்பித்து விட்டார் நிர்வாணி. ஆனபடினால் அவரிடத்தில் எப்படி போக? அது வரைக்கும் போனவங்க தான், அது வரைக்கும் ஆண்டவரிடத்தில் இன்பமாக மகிழ்ந்தவங்க தான். இப்ப என்ன ஆயிட்டு? அவரை கண்டு வெக்கம், பயம் எல்லாம் வந்து எங்க போட்டாங்க? தோட்டத்துக்குள்ள செடி சத்தைகளை ஒழிக்க ஆரம்பிச்சு விருட்சங்களுக்குள்ளே ஒழித்தார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்க இருக்க வேண்டிய மனுஷன் எங்க இருக்கிறாய்? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ ஆலயத்தில் மகிழ வேண்டிய நீ எங்கே இருக்கிறாய்?
எங்கே இருந்து உன்னுடைய மனதில் இருக்க துக்கம், தனித்திருந்து உன்னுடைய கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் எங்கே இருக்கிறாய்? இது உனக்கு யார் இதை உண்டு பண்ணினது என்று நான் உனக்கு சொன்ன கட்டளையை மீறிவிட்டாயோ, சொன்ன வார்த்தையை மீறிவிட்டாயோ, மீறினவருடைய எபக்டை பார்க்கிறாயா என்று கேட்டார். கட்டளையை மீறினால் அதனுடைய எபக்ட் என்ன? வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து என்னத்துக்கு பயப்பட்டாரு? அந்த அது வரைக்கும் நிர்வாணி தான், அன்றைக்கு தான் நிர்வாணி. எல்லாரும் வரைக்கும் அதுக்கு முன்னால துணியா ஆண்டவர் எடுத்து கொடுத்துக்கிட்ட சொன்னார். ஒன்றும் கிடையாது. தேவ மகிமை அவர்களுக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நமக்கும் பல வஸ்திரங்கள் தரப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டுமல்ல, நம்முடைய நிர்வாணத்தை பழைய மனுஷனை மூடுவதற்கு ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டுமல்ல, நிறைய வஸ்திரம். ஆவிக்குரியத்தில் வளர 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 அந்த வஸ்திரம் எல்லாம் நமக்கு தரப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் எப்போ வருவார்? ஆண்டவர் நாள் எப்போ வரும்? கோயிலுக்கு எப்போ போகணும்? அங்கே போய் மாறணுமே தாவீது ராஜாவை மாதிரி. எத்தனை ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது ஓடி ஒழிக்கிற மகிழ்ச்சி. அப்படித்தான் அவங்க நேற்று வரைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கு உழைக்கிறாங்க. எங்க இருக்கிறார்? அவருக்கு தெரியும் எங்க இருக்காங்க என்று கேட்கிறார். எங்க இருக்க? எங்க இருக்க வேண்டியது? என்னுடைய சத்தம் எப்போ கேட்கும்? ஓடி வந்து கொஞ்சம் குழாவியே மகிழ்வியே. இப்ப எங்க இருக்கிற? ஆண்டவரே, அருவாணி ஏற்பதனால் பயந்து நீர் தந்த வஸ்திரம் போயிட்டு, நம்முடைய கட்டளை மீறின எது போயிட்டு? வஸ்திரம் போயிட்டு பழைய மனுஷன பாவ மனுஷன் தெரியுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தை கதையாக எடுக்காதீர்கள். இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை சொல்லுங்க. நான் இப்பொழுது இங்கே ஒழித்திருக்கிறேன். நிர்வாணி என்று சொன்னது யார்? வாசிங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? என்றைக்கு நீ கட்டளையை மீறிவிட்டாயோ, அன்றைக்கு பழைய பாவ எண்ணங்கள், இச்சைகள், பழைய எல்லாம் ஞாபகத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய சமத்துக்கு வரவிடாதபடி தடுக்கும், விளக்கும், தூரப்படுத்தி கொண்டு போய் அவன் விரும்புகிற அங்கு ஒரு இடம் வச்சிருக்கா, அங்கு கொண்டு தள்ளிடுவான். அவன் மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற மெய் சமாதானத்தை அடைய விடாத பொறாமைக்காரன். அவன் சுற்றி அலைகிறான், சுற்றி அலைகிறான். ஆளுநர் சொல்லுகிறான், உலக முழுவதும் சுற்றி உலாவி வருகிறான். அவ்வளவு உலாவுறான். உலாவி எங்கே தேவனோடு ஐக்கியமா இருக்கிற மனிதன் இருக்கிறான், கட்டளையை மீறி கட்டளையை கை கொண்டு, அதாவது மகிமைக்குள்ள யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க, அதுக்கு தான் சுற்றி அலைகிறார். அதான் சொல்றான், சுற்றி அலைகிறார். அவனை அந்த நிலைக்கு கொண்டு வரணும், நிர்வாணி ஆக்கணும் என்று விரும்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நடந்த சம்பவம். அந்த மரத்தினுடைய கனி புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு இன்பம், பாவத்தை பார்க்காத ஒரு இன்பம். அது ஒரு அந்த இச்சை ஒரு இன்பம், ஒரு இன்பம். அது ஒரு மாயை மயக்கிறது, ஒரு குழியில் தள்ள வந்தது என்று எண்ணிக்கொள்ளும். புதிய சில மக்களே, இச்சைதான் எல்லா பாவத்திற்கும், பண ஆசை எல்லா தீமைக்கும் பேர் போல இச்சையிலிருந்து தான் இச்சை வருவதில்லை. நீங்க அங்கே இங்கே 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 ராத்திரி சொப்பனத்தில் அது ரீல் மாதிரி ஓடும், தெரியுமா? பகலில் எதை பார்க்கிறோமோ, பகலில் நம்முடைய அனுபவம் என்னவோ அது இரவில் ஓடும். அதெல்லாம் அங்கே டேப்பில் பதிவாகிடும். நாம் தன்னை மறந்து தூங்கும்போது அது ஓடும். இல்லையா? அதான் கெட்ட சொப்பனம். இல்லையா? அதான் கெட்ட சொப்பனம். பகலில் இறைவனோடு இருந்தால் இரவிலே தேவ தரிசனம் வரும். ஆனபடினால் இச்சை முதலாவது ஆரம்பித்தது இங்கே ஏதேனிலே. அது இச்சிக்கப்படத்தக்க கரி என்று கண்டு
கை நீட்டி பறித்து தன்னோடல்ல கணவனுக்கும் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாத்தானை பற்றி எப்பொழுது சொல்லுகிறான் நினைக்கக்கூடாது, அவனை பற்றி தெரிந்திருக்கணும். தெரிந்திருந்தால் தான் நாம் ஜாக்கிரதையாக எப்பொழுது இருக்க முடியும். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் எங்கே போனாலும் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் நம்முடைய ஆத்மீயத்திலே கண்ணாக இருக்கிறான். ஆனபடியினால கவனமாக இருக்க. இச்சை என்பது ஒன்று மட்டுமல்ல, அதை நான் பின்னால சொல்றேன். தேவனுக்கு மகிமை. நமக்கு அடாதது, நமக்கு அனுமதிக்கப்படாதது, நமக்கு உரியது அல்லாத எதை விரும்பினாலும் இச்சைதான். தேவனுக்கு மகிமை. ஒன்றல்ல, நமக்கு இருக்கிறதை நாம் அனுபவிக்கிற நமக்கு உரிமை. நமக்கு அனுமதிக்காதவைகளை நாம் விரும்பினால் இச்சை. இப்போ அதாவது பயந்து தோன்ற அப்புறம் ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆதாமே, உனக்கு நான் கட்டளையிட்டேன் அல்லவா, இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா, கட்டளை தந்தேன் அல்லவா. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்பானவர்களே, நாம் பலகினர்கள், தவறு செய்து விட்டாலும் நமக்கு ஒரு டைம் கொடுக்கிறார். உணர்த்தும் போது ஆண்டவரே மன்னியும் ஐயா. யுதாசும் பாவம் செய்தான், பேதுரும் பாவம் செய்தார். ஆனால் பேதுரு மன்னிப்பு பெற்றுட்டாரு. இது ஆதாமுக்கு ஒரு சமயம் கொடுத்தார். சமயம் ஏன் இப்படி செய்த? ஆண்டவரே மன்னியும், என்ன அப்படி செய்ய மாட்டேன், தெரியாம செய்துட்டேன், மன்னிமையா. அழகாக மன்னித்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரையே குற்றம் சாட்டினார். அவர் ஆண்டவரை குற்றப்படுத்தினார். வாசிங்கம்மா பாப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நீர் எனக்கு துணை என்று ஒன்று தந்தீர் அல்லவா? நீர் தானே தந்தீர், நீர் தானே அந்த துணை, அந்த துணை தான் எனக்கு இப்படி பண்ணிட்டு வந்துட்டு இல்லையா? அதுதான் அன்னைக்கு நான் இல்லை, என் மனைவி தான் அதுக்கு காரணம், என் புருஷன் தான், அவரு தான் நான் பாவம் செய்துட்டேன். இல்லை என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் சொன்னபடி கேட்காதனால நாங்கள் இப்படி கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, நான் பாவம் செய்த கட்டளை எனக்குத்தான் கட்டளை, நான் அந்த கட்டளையை மீறிட்டேன் என்று சொல்லியிருக்கணும். தெரியாமல் செய்தியா மன்னிச்சிரும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் மன்னித்திருப்பார். ஓ, நீ குற்றத்தை ஒத்துக்கொள்ளலையா? என்னையே குற்றப்படுத்துகிறாயா? நீர் என்னோடு இருக்கும்படியாக ஏற்ற துணை என்று ஒன்றை தந்தீர் அல்லவா, அதுதான் எனக்கு அடுத்தது. இல்லை, நீ செய்த பாவம், இது நீ செய்த பாவம். அவருக்கு அந்த மாட்டேன், அந்த அம்மாவும் நீர் உண்டாக்கினதுலாம் பாம்பு ரொம்ப தந்திரம் உள்ளது, அதுதானே உண்டாக்கினது. அந்த பாம்பு என்னை ஏமாத்திட்டு. தேவனுக்கு மகிமை. ஏன் இடம் கொடுத்தாய், ஏன் பழக்கமிட்டாய், ஏன் உட்கார வைத்து பேசினாய் என்பதுதான் கேள்வி. தேவ கட்டளைக்கு மாறாக ஒரு ஆலோசனை வருகிறதா? இல்லை 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 இன்றைக்கு எனக்கு முடியாது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், எனக்கு முடியாது என்று தள்ளி கழிக்கணும். ரொம்ப வேண்டியவங்களா இருந்தாலும் அப்படி தள்ளி கழிக்கணும். எல்லா பாவம் நான் இப்போ அனவசியங்க எனக்கு வேலை கிடைக்க நிறைய என்று சொல்லி அவனை விரட்டு. அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிள்ளைகளே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பழைய மனித வாழ்க்கை நிர்வாணத்தை மூட ஆண்டவர் நமக்கு ட்ரெஸ் தந்திருக்கிறார். இப்போ நம்ம புதிய மனிதர்களாக இருக்கிறோம். நம்மை பார்க்கும்போது நமக்கு பழைய மனித வாழ்க்கை சாயல் தெரியவில்லை. இப்போ நம்மிலே அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி என்னிலே நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து இருக்கிறார் என்ற நிலையில் இருக்கிற நம்மை அந்த கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதற்காக சுற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதில் கவனமாக இருக்கணும். நான் பெருமைக்காக சொல்லலை. நம்ம ஊழியக்காரர் ஒருவர் ராத்திரி, எந்த ராத்திரி ஆனாலும் அவருக்கு ஒரு ஜெப கோயிலில் வைத்திருக்கிறார்.
ராத்திரி 12 மணிக்குனாலும் அந்த ஜெபவேளையை அவர் பண்ணுறார். நான் பார்ப்பேன். அப்போ இன்றைக்கி அவருக்கு நிறைய வேலை, அதனால் இன்றைக்கி அவர் ஜெபம் பண்ணலையே நினச்சோன்னா ராத்திரி 12 மணி பக்கம் வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், பாட்டை படிச்சு. ஏன்னு இதில் குறைவுபட்டால் பழைய பிசாசானம் சுற்றிக்கிட்டே அலைகிறான். எப்போ இடம் கிடைக்கும் உள்ளே புகழலாம், இவர்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்கலாம். என்ன இடம் கொடுத்துட்டா முடியாது. இப்ப அவன் சொன்ன ஆலோசனை மனசுல எடுத்தாச்சு இல்லையா? சொன்னாரோ இந்த வரத்தில் கரியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ, எப்படி இந்த அம்மாவும் தாராளமா பேச எல்லாம் எங்களுக்கு தான் இந்த ஒண்ணு, அப்படியா? இதை புசுத்தா செத்து போவீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருக்க. இல்லை, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கர்த்தர் அவர் சொன்னபடி கிடையாது, நான் சொல்லுகிறேன், நீ சாக மாட்டீங்க. ஆனா என்ன தந்திரம் தெரியுமா? நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல கடவுளை போல ஆகிவிடுவீர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனபடியினால் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். உடனே அது உள்ள விட்டு ஓஹோ இருக்கலாம் இருக்கலாம் என்ற எண்ணம் வந்து இல்லையா, உள்ள போயிட்டு எட்டி பார்த்தாங்க. பார்த்த உடனே அது சும்மா பளபளப்பா இருக்கு, மறக்க முடியாது. அதை பார்ப்பதற்கு எப்படி இருந்ததா? பார்க்கிறதற்கு இன்பமாய். தேவகட்டளை மீறுவது அப்படித்தானே, இல்லையா? இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு, இச்சை முதலாவது உருவான இடம் அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்று தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டோமோ மீறுறோமோ, சிறிதோ பெரிதோ மீறிவிட்டால் சாசுக்கு இடம் கொடுத்த மாதிரி உள்ளே வந்துடுவான். அப்படியே வந்து விட்டால் ஒரு வேளை நம்மளால் முடியாமல் ஆயிட்டா கூட உடனே அவனை துரத்துறதுக்கு பிரயாசப்படும். அந்த தொண்டை அடைத்து மறுபடியும் அந்த இடத்துல தொண்டு விடாதபடி கர்த்தர் சொல்லி தந்திருக்கிற பிரமாணத்தில் கவனமாக இருந்துவிடும். பிரமாணம் கை கொள்ளாமல் ஒரு காரியமும் இல்லை, ஒரு பக்தியும் செல்லுபடி ஆகலாம். சரியா? ஆமா. நான் சொல்லுகிறபடி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று என்ன பிரயோஜனம்? சொல்லுகிறாரு. நான் சொல்லுகிறபடி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ராத்திரி தூங்காமல் சத்தம் போடுறீங்களே, என்ன பிரயோஜனம்? சொல்லுகிறது அவர் சொல்லி இருக்கிற கட்டளை. அதான் கேட்டார், நிர்வாணி என்று இப்பொழுது உனக்கு தெரியுதே, நான் உருவாக்கும் போது அப்படித்தானே உருவாக்கி இருக்கிறேன். சின்ன பிள்ளையா இருந்தால் வளர்ந்தீங்க, என்னுடைய அளவுக்கெல்லாம் உங்களை உண்டாக்குனேன். என்னுடைய ரூபம், என்னுடைய சாயல், அப்படிலாம் உங்களை உருவாக்கி இருந்தேன். இன்றைக்கு என்ன உங்களில் எப்படி தெரியுது? கட்டளை மீறினீர்களோ? இப்ப உங்களுக்கு போராட்டம் போராட்டங்கிறீர்களே, எந்த கட்டளையை மீறினீங்க கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. உடுத்திக் கொள்வதற்கு நமக்கு பட்டு சால்வை தந்திருக்கிறார் அல்லவா? இழந்துடக்கூடாது. லேசா நினைக்கலாம், எங்க இருக்கிறார், எங்கே இருந்து கடவுளை அறிந்தாய், சத்தியத்தை அறிந்தாய், எங்கே ரட்சிக்கப்பட்டாய், இந்த ஆனந்தத்தை எங்கிருந்து பெற்றாய்? இந்த பரிசுத்த நாளிலே அவருடைய மகிழ்ச்சி தான் என்ன? இப்ப எங்க இருக்கிறார்? எந்த கட்டளையை கேட்ட, எந்த கட்டளை கேட்ட? இவரை கேட்ட கட்டளை விட்டுட்டியா? கவனிங்க. இச்சை உருவான இடம் அது. எல்லா பாவத்திற்கும் மூல காரணம் அந்த இச்சை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது ஆத்மீக மரணத்தை வருவார், இரண்டாம் மரணம். அருமையானவர்களே, அது சாதாரண காரியம் அல்ல. அது நம்மிலே ஒரு கருவை உருவாக்குகிறது. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பாவத்தை பிறப்பிச்சிடும். சில நாள் கொஞ்ச நாள் தெரியாது, ஓஹோ ஒரு பாவி ஆயிட்டார், சொல்ல முடியாத ஆயிடும். கடைசியில் ஆன்மீக மரணத்தில் விடும்.
இச்சை முதலாவது அங்கதான். அதைத்தான் இன்னைக்கும் மனிதனிடத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். நாம் பார்க்கும்போது பாவரிக்கை இப்போ கேட்குறோம் இல்லவா, பாவத்தை ஒருவருடைய பாவம் இருக்கா கேட்டால் அதோடு நம்மளோட போயிடுது, நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இருக்காது. நமக்கு நம்முடைய ஆடுகளின் நிலைமையை அறிய முடியும், மனிதனோடு சாத்தான் எப்படி இடைபடுகிறான் என்று. தேவன் எப்போ வருவார் என்று தெரிந்த இந்த ஆதாம் ஏவாளும் தேவன் வருகிற சத்தம் கேட்ட உடனே இப்ப எப்படி சொல்றாங்க, தோட்டத்தின் செடிகளுக்குள்ளே ஒளிச்சு இருக்கு. எங்கப்பா இருக்கிற நீ என்னோடு உறவாடுகிற கழிவுகிறது மகிழ்கிற நேரம் அல்லவா இது? கட்டளை மீறினாயா? ஒத்துக்கொள்ளல. ஒரு டைம் கொடுக்கிறார் ஆண்டவரே, பாதத்தில் விழுந்துட்டா போதுமே, உடனே மன்னிச்சிருவார். இல்லையா? மன்னிக்கல ஆண்டவரே குறை சொல்லி நீர் தான் அதுக்கு காரணம் என்று சொன்னார்கள். ஆனபடியினால் அவருடைய பாவம் அவர்கள் மேலே சுமத்தப்பட்டு உலகம் முழுவதும் அந்த சந்ததிகள் அந்த இச்சை என்கிற கொடிய பாவத்தில் கிடக்கிறார் என்று நாம் காணலாம். 1 யோவான் 3:8 வாசிக்க பார்ப்போம். ஆதி முதற்கொண்டு அவனுடைய நோக்கம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆதி முதற்கொண்டு ஆதி மனிதனில் ஆரம்பித்த அந்த பாவம் உலகத்தில் பெருகி மனிதன் சமாதானத்தை இழந்து விட்டான். அவனுக்கு ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, படிப்பு இருக்கு, அவனுக்கு எல்லாமே இருக்கு. என்ன சந்தோஷம் இல்லை. இந்த பாவம் ஆதியில அந்த ஆதி முற்பில் தகப்பன் முதல் மனிதன் பாவம் செய்தான் அல்லவா, இச்சை என்கிற பாவத்தில் விழுந்தான் அல்லவா, கர்த்தருடைய கட்டளை மீறி அதில் விழுந்தான் அல்லவா. அந்த பாவம் ஆதி முதற்கொண்டு செய்த பாவம் இதுவரைக்கும் அதை தொலைக்கத்தான் இயேசு வந்தார். அந்த பாவத்தை தீர்க்கத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அவர் வந்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு போயிருக்கிறார். உண்டு பண்ணி போயிருக்கிறார். சொன்னார், நீங்கள் கவலைப்படணும்னா நான் போறேன்னு கவலைப்பட வேண்டாம், சமாதானத்தை இங்கே தான் வைத்துட்டு போறேன். சமாதானத்தை இங்கே வைத்திருக்கிறேன். ஆனபடியினால் ஆண்டவராகிய தேவன் இந்த சமாதானத்தை நமக்கு தருவார். இந்த ஆதாம் அதை இழந்துட்டார். அதாவது இடம் விடாதீர்கள். இந்த யூதாசை ஆண்டவர் எத்தனையோ தடவை உணர்த்தினார். என்ன ஒருத்தன் காட்டி கொடுக்கணும், அது நீயா இருக்க வேண்டாம். அவனுக்கு ஐயோ, அவன் உலகத்தில் பிறந்ததுனால அவனுக்கு ஐயோ என்று சொன்னார். அவன் அதை கேட்க, அவனுடைய ஒரே பார்வை பணம் 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 பணம். அந்த பணத்தின் மேல் அது அவனுக்கு இன்பமாயிருக்கு. அது அவனுக்கு ஒரு இச்சையாக ஆகிவிட்டது. கடைசி முடியும் மரணம். அப்படினால அந்த சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தை நிரப்பிட்டான். இடம் கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாய் நிரப்பி எத்தனை வீட்டிலே கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, என்னெல்லாம் நடக்கு நான் உள்ளே சொல்லலை, வெளியே சொல்றேன். எத்தனை குடும்பங்களில் இருக்கிறதான் கணவன் மனைவி, ஆனால் அவர்கள் ஐக்கியம் கிடையாது. எந்த கணவன் மனைவிங்கிற எந்த மகிழ்ச்சியும் எந்த அன்பும் கிடையாது. சாத்தான் அதை செய்து வைத்திருக்கிறான். ஆனால் அதை நீக்கிறதுக்கு தான் வழி இருக்கிறது. இவர்கள் மீண்டும் மீண்டும் அதையே எண்ணி நான் தான் சரி, நான் சொல்லுகிறதான் சரி என்று சொல்ல அந்த சாத்தான் இன்னும் நெருங்கி யூதாஸ் உள்ளத்தை சாத்தான் நிரப்பினது போல இதுதான் அந்த ஒருவர் சொல்றார், கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் வந்து கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க சொல்றார். கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேதம் பிரமாணம் இருக்கு, ஆனால் அவர்களுடைய கேஸ் தான் கோர்ட்டில் நிறைய இருக்கு. இந்த கேஸ் ஆனபடியினால் இதை உண்டு பண்ணுகிறது சாத்தான். ஆதி முதற்கொண்டு அந்த மனித கொலைவாதன் தேவன் மனிதனுக்கு வைத்திருந்த மெய் சமாதானத்தை
இழக்கப்பட்டுவிட்டான். தேவராகிய கர்த்தர் அப்படி இரக்கம் உள்ளவர் என்று இங்கே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கணும். தாவீது ராஜா இந்த மகிழ்ச்சியில பெரிய வித்துவான், அவர் பெரிய ஆள். அதில் கடவுள் எப்போதும் கர்த்தரை முன்னால் வைத்திருக்கிறார், கர்த்தரை வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார். வேதத்தை திறந்தால் கர்த்தாவே இதை பார்க்கக்கூடிய கண்ணை திறந்து விடும் ஐயா என்று சொல்கின்றார். அப்படி மனிதன் ஒரு நாள் அந்த ஏவாள் அந்த கனி பார்ப்பதற்கு இன்பம், பார்க்கிறதுக்கு இன்பமா இருந்ததல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி வந்தது. அந்த நிலையை அவர் விரும்பி தொட்டார், பாவம் செய்தார். என்ன நடந்து? என்ன நடந்தது? கர்த்தர் விலகிட்டார். உம்முடைய கை என் மேல் பாரமாக இருந்தபடியினால் என்னுடைய சாரம் உஷ்ண காலம் வறட்சி போல வறண்டு போயிடுச்சு. இச்சை என்னுடைய விளைவு எங்கே விழுகிறது தெரியுமா? தேவனை விட்டு பிரித்து தேவனை விட்டு பிரித்து விடுகின்றது. அவனுக்கு சமாதானம் இல்லை. கடவுள் ஒரு மனிதனை ஒரு பழத்தை எடுத்து, ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து விட்டு புளிஞ்சா உள்ளருக்கு சாரெல்லாம் வந்துடுது இல்லையா? அதில் மனிதனை அவர் புளிஞ்சாருன்னா மனுஷனத்துக்கு ஆவான். அப்படி ஆயிட்டார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் இந்த துன்பத்தை தான் செய்த பாவத்தை நினைத்து காரணம் சொல்லாமல் நான் பாவம் செய்தேன், ஆனபடினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போயிட்டு ஆண்டவரே திரும்ப எனக்கு அதை தார்மையா என்று அவர் ஜெபம் பண்ணுகின்றார். 51ஆம் சங்கீதம் 12வது வாக்கியம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்த எப்படி இருந்து தெரியுமா? அது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னோட போயிட்டு இப்போ என்ன, அவர் என்னை பிழிந்து எடுக்கிறாரு. இந்த இச்சை என்ன எங்கே கொண்டு விட்டுட்டு, அல்லேலூயா, எங்கே கொண்டு விட்டுட்டு, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போயிட்டு அதை திரும்ப எனக்கு தந்து எனக்கு உற்சாகம் இல்லை. முன்னால் மாதிரி உற்சாகம் இல்லை. கோயில் வந்தால் பாட முடியல, கை தட்ட முடியல, ஒன்றும் இல்லை. யார்கிட்டையும் அவர் ஃப்ரீயாக பேச முடியல. துக்கம், உள்ளுக்குள்ள துக்கம் இருக்கு இல்லையா? ஆனபடியினால் இந்த துக்கம் எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வஸ்திரம் என்னை விட்டு போய் நிர்வாணம் ஆயிட்டேன். ஆனபடியினால் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான அன்று இருந்தாலும் அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும். இப்படி கேட்பதுதான் நமக்கு மேலான. ஏதோ அறியாமல் ஒரு குற்றங்கள் வந்து விட்டால் மற்றதை போல அல்ல. நம்ம ஆண்டவர் அப்படி கடினம் உள்ளவரும் அல்ல. அப்படினால் அதற்கு ஒரே வழி, ஆண்டவருடைய பாதத்தில் தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணம் எதை மீறினோமோ அதை கை கொண்டு அவருடைய பாதத்தில் போய், கர்த்தாவே இவைகளினால் எனக்கு சந்தோஷம் இல்லை, இவைகளினால் எனக்கு நிம்மதி இல்லை, யாரோடும் சுவாரஸ்யமாய் பேச முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை, உற்சாகம் இல்லை, எனக்கு ஒரு காரியம் இல்லை, எனமறியாத ஒரு துக்கம் என்னை ஆட்கொள்கிறது. உணர்ந்திருந்தார். அதை உணர்ந்து அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே திரும்பவும் எனக்கு இறங்கும். அதுக்கு எந்த காரணமும் சொல்லலை. இப்படி அதனால தான் இப்படி ஆயிட்டான் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது திரும்ப என்னை மன்னியும், மன்னித்து உற்சாகமுள்ள ஆவியை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அந்த சந்தோஷத்தை தரத்தான் இயேசு வந்திருக்கிறார். தந்த பிறகும் நம்மிலே ஏதாவது விலகினங்கள் உண்டென்றால் உடனே அது நமக்கு எவைக்கு தெரியும். முன்பு ஒன்று அனுபவிச்சிட்டோம், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டோம்ல, அதனுடைய மேன்மை நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கேட்போம், கர்த்தாவே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளவு பெரியது, திரும்ப எனக்கு தார். அது எல்லாம் இருக்கும்போது யார்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும், கடவுளை சொல்லணும், இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு அந்த உற்சாகம் இல்லை.
அது அப்படின்னா திரும்ப எனக்கு உற்சாகமான ஆவியை தந்து என்னை உயிர்ப்பியும் ஐயா ஹல்லேலூயா என்பதே நமக்கு கிடைத்த இதுதான் ஞானம், இதுதான் நமக்கு கிடைத்த அறிவு. இதை நாம் பயன்படுத்தி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே அதாவது யோவான் எழுதுகின்றார், என்ன எழுதுகிறார் என்றால், அதாவது என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிற வாசனம் என்று சொன்னார். இப்போ தீமோத்தேயு ஒரு வாலிபன். ஆனப்படினால் தலைவர் எழுதுவார், அதாவது உன்னுடைய வாலிபத்தை குறித்து ஒரு அசட்டை பண்ணாதபடி நான் வரும் வரைக்கும் நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் போதிக்கிறதிலும் இதிலே தெய்வீக காரியங்களை தரித்திரு. அப்போ நீ பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும். நீ தூங்கி கழிக்கவோ சோம்பி இருக்கவோ அந்த நேரத்தில் அங்கே இங்கே பக்கத்து வீட்டில் பேசி கொண்டிருக்கிறது டைம் பாஸ் செய்தால் இந்த சந்தோஷம் குறைந்து கொண்டே போயிடும். ஆனபடியினால் என்ன சொன்னார்? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம் என்ன சொல்லுகிறார்? ஆதி மனிதனுக்குள் இருந்த பாலியத்துக்குரிய இச்சை, அதை மனதில் வைத்துக் கொண்டு நீ ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் பயனில்லை. அப்படினால் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர் அல்லவா, ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்த சமாதானம் உன்னிலே உண்டாக நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 காரியம் வாசிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, அன்றியும் தீமோத்தேயு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 காரியம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதாவது மனிதனாய் பிறந்தவருக்கு அதன் வயதிலே சத்துரு ஒரு போராட்டத்தை கொண்டு வருவார். இது மனித இயல்பு. ஏன் என்று கேட்பதற்கில்லை. அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருகின்றார். அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வேதம் வாசிக்க ஜெபிக்க இப்படி செய்து எழுதியிருக்கிறார். வாலிபனாய் இருக்கிறாய், நேரத்தை வீண்கழிக்காது. தெருவில் உட்கார்ந்து கடைத்தெருவில் என்று பேப்பர் படித்தேன், அங்கே ரோட்டில் இருந்த அந்த கடையில் ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டேன். இதெல்லாம் செய்யாத. தேவனுக்கு மகிமை, நீ ஒரு தேவனுடைய மனுஷனாக நடந்து கொள் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. இப்ப என்ன சொல்கிறார் என்றால், அன்றியும் தீமோத்தேயுவே பாலியத்துக்குரிய வாலிபத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. அந்த பக்கமே போகாது. ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைம்படி பிரயாசப்படும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சமாதானம் எப்பொழுது அவர் விரும்புகிற அந்த நிலை இருக்கு. சமாதானம் ஒரு நிலை அல்ல, சமாதானம் நிறைவு இருக்கிறது, பொங்கி ஒழிகிற அனுபவம் இருக்கிறது. சமாதானத்தில் நிலைத்திருந்து வெளிப்படக்கூடிய நிறைய இருக்கு. சமாதானம் ஒன்னிலே நிலைத்திருக்க, சமாதானம் ஒன்னில் இருக்க நீ செய்ய வேண்டியது, அதாவது பாலித்து குறிச்சை விட்டு முதலாக விலகி எந்த நிலையில் உன்னுடைய ஆத்மாவை கலங்கடிக்கிற சூழல் இருக்கிறது என்று நீ அறிகிறாயோ அந்த இடத்துக்கு போகாத. தொடர்பு வைக்காதே. அந்த இடத்தை விட்டு ஓடு என்று சொன்னார். இப்படி செய்து சமாதானத்தை அடையும்படி நாடு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்கே ஒரு தேவனுடைய மனிதனை நாம் பார்க்கின்றோம். இவர் பாவத்தில் விட்டு ஓடின மனிதன். வேதத்தில் 2 பேர் என்னுடைய மனதில் பூரிப்பு உண்டாக்குகிறார்கள். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று போவாஸ். வேதம் படித்தவங்களுக்கு தெரியுமே. மற்றபடி போராட்டம் உள்ளவர்கள் நிறைய மேற்கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பாவம் பற்றி பிடித்தது, விட்டு ஓடினார். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆதியாகமம் 39 அதிகாரம் 13வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறேன். வாசிங்க. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு எல்லா சௌகரியங்களும் அந்த வீட்டிலே உண்டு. இப்போ அவருக்கு சின்ன வயதிலே உன்னதமான தரிசனம் உண்டு. உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும். அப்போ அப்படி இருக்கு கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த காரியம் கடவுள் சொல்லி இருக்கிறார். இவரை பாவம் செய்ய வைத்தால் அது கேன்சல் ஆகிடும். எந்த மனிதன் பெரிய தரிசனம் இருக்கட்டும், தீர்க்க தரிசனம் தேவனுடைய மனிதன் மூலமாகவோ எப்படி இருக்கட்டும், உடைய எதிர்காலம் எப்படி என்று அந்த எதிர்காலம் குறிக்கப்பட்டவர்களுக்கு போராட்டம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி கொண்டு வருவான் சாத்தான், கொண்டு வருவான். அப்போ கொண்டு வந்தான். அந்த வீட்டில் உரிமையாளர் மூலமாக சோதனை வந்தது. என்ன செய்தார்? பாவம் செய்து கொண்டு நாம் அந்த வீட்டிலையும் பெரிய மனுஷனாக இருக்கிறோம். என்ன எனக்கு ஒரு தேவ தரிசனம் உண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அது தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவன் அவருடைய சித்தத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவனுடைய எதிர்காலம் அவனுடைய மனதிலே படமாக நிற்கிறது. ஆமா, படமாக நிற்கிறது. இதை எண்ணி இந்த அற்பமான இந்த சூழ்நிலைக்காக பெரிய சாக்கியத்தினர் இழப்பேன். என் தேவனுக்கு இவ்வளவு பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? என் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய பொல்லாங்கு எப்படி செய்வது? ஓடினான். பாலித்து இச்சைகளை விட்டு விலகி ஓடு. அவர் பெரிய மனிதன் ஆனாரா? ஆனார். அண்ணமாரெல்லாம் சொன்னான். 11 பேர் என்ன சொன்னான்? இந்த வேலை கொண்டு விடுவான். சொப்பனம் என்று சொல்கிறதெல்லாம் நாமளும் நம்ம அம்மா அப்பாவும் இவனை வணங்குவார்களாம். அப்படியா? இன்றைக்கு நம்முடைய கையில் அகப்பட்டிருக்கிறான். கொண்டு விடுவோம், சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறும் பார்ப்போம் என்று சாத்தான் சவால் விடுகிறான். எங்கும் சாத்தான் கொடியேற்றி விட்டான். புதிய சிறமை சுற்றி அலைகிறான். இப்படி செய்துவிட்டால் இது எப்படி நிறைவேறும்? அருமையான இன்று நமக்கு தருகிற ஆலோசனை, பாலியத்து குறிச்சையை விட்டு விலகி ஓடு. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், கவலைப்பட வேண்டாம். அந்த சமாதானம் உங்களிலே எப்பொழுதும் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்யணும்? பாலித்து குறிச்சை மனுஷனாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு அதன் ஸ்டேஜில் ஒவ்வொரு இச்சை உண்டு. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் ஆனவனே பக்கத்து பூமி வாங்கணும், அந்த வீட்டை போல நாமளும் வீடு கட்டணும், நம்ம வீட்டு முன்னால் 4 கார் நிற்கணும். இச்சை என்னெல்லாம் இச்சை மனிதனுக்கு உண்டு. அந்தந்த வயதுக்கு தகுந்தவாறு இங்கே சொல்லப்படுகிறது வாலிபத்துக்குரிய இச்சை. அது எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனை தேடும். இவன் முள்ளா இருக்க வேண்டிய இடத்துல முள்ளாகவும், நெருப்பா இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பாகவும், பசையா இருக்க வேண்டிய இடத்துல பசையாகவும் இருக்க தேவ ஞானம் பெற்றவராக இருந்தால் அப்படியாக எல்லா இடத்திலும் பசையா இருந்தாலும் அவனை ஒட்டிக்கணும். அப்படி இருக்க தேவ பிள்ளைகளை நம்முடைய திருச்சபை எழுப்பி இருக்கிறார் ஆண்டவர். வாலித்துவிரிச்சைகளை விட்டு விலகி ஓடு. அது எங்கே இருந்தாலும் சரி. ஓ, இது இப்படியா கட் பண்ணிடும். அந்த சூழலை விட்டு நாம் மாறிவிட வேண்டும். அப்பொழுது சமாதானத்தை அடைவாய். இது ஒன்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இச்சை என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்கும்படியாக மோசேயை கர்த்தர் மலைக்கு அழைத்தார். மலை வைத்து அநேக பிரமாணங்களை கொடுத்தார். அதில் ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இருக்கும்படி சொல்லு. என்னுடைய பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்கு அதாவது அனுமதிக்காத ஒன்றை அவர்கள் இச்சைக்க கூடாது. அது வேறு இச்சை.
என்று சொன்னார் என்று யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக மோசேக்கு அருளப்பட்டது. வாசிக்க. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய ஒன்று இச்சை, பிறனுடைய அந்த வீட்டை பக்கத்து வீட்டை நம்ம வாங்கிடணும், இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் இல்லவா, இந்த வீட்டில் சொந்தம் வாங்கிடணும், இப்படி எல்லாம் இச்சிக்காது. உனக்கது இல்லை, உனக்குரியதல்ல அவனுக்குரியது. ஆனபடினால பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இச்சை என்பது என்ன என்று வேதத்தில் பல இடங்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பிரித்து வேறுபடுத்தப்பட்டவர்கள், கானான் தேசத்திற்கு பயணம் செய்கிற இவர்கள் அதாவது எப்படி ஒழுங்குள்ளவர்களாக இருக்கணும், அந்த கானானை அடையணும். ஆனபடினால ஃபஸ்ட்டு அடுத்த வீட்டை இச்சிக்கக்கூடாது, அவனுக்குரிய துணையை இச்சிக்கக்கூடாது, அவனுடைய வேலைக்காரியை இச்சிக்கக்கூடாது, பிறருக்கொண்ட யாதொன்றை இச்சிக்கக்கூடாது. பாவம். இச்சை ஏதேனில் ஆரம்பிக்கப்பட்டது, அங்கேதான் தொடர்ந்து அது இன்னும் மனித குலத்தை பிடித்திருக்கிறது. ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதாவது இவன் ப்ரமோஷனில் போயிட்டான், இவனை காலி பண்ணிட்டான், இந்த சீட்டை நான் பிடிக்கலாம் என்று எத்தனை ஜப விண்ணப்பங்கள் நமக்கு வருதுங்கிறீங்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடினாலே செய்வனை வைத்து இவனை எப்படியாவது காலையை முடி வேலை செய்யலாமா என்று இச்சை அந்த சீட்டை பிடிப்பதற்காக என்றெல்லாம் இந்த இச்சையின் உலகம் முழுதும் பரவி இருக்கிறது. பிறனுக்குரியவர்களை இச்சிக்கிறது, அது தேவ பிள்ளைகளுக்கு குடியிருக்கக்கூடாது என்று வேதம். இச்சை வருகின்ற இச்சையை விட்டு ஓடணும். அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு இடத்து போயிட்டா கூட பரவாயில்ல, இங்கே இருந்தால் அந்த வீட்டை பார்த்து அது நமக்கு இருந்தால் பரவாயில்லையே என்று இச்சிக்கிறோம் அல்லவா, அதுதான் பாவம். அதை மாற்ற முடியலன்னா ஓடுங்க, வேறொரு இடத்துக்கு ஓடுங்க. அப்படினால் நம்முடைய ஆன்மீகத்தை கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்று நமக்கு இருக்குமானால் அதை விட்டு அகலணும், ஓடணும், நம்மை காத்துக்கொள்ளணும். இச்சை என்பது பல்வேறு நிலையிலும் இருக்கிறது. அப்படினால் நமக்கு உரிமை அல்லாத ஒன்றை விரும்பினால் அது இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. இச்சைகளை விட்டு விலகி சமாதானத்தை அடையும்படி நாடு. இந்த இது இருக்குமானால் சமாதானம் குறைந்துவிடும். சமாதானத்தை அடைய விடாது. சமாதானத்தில் அநேக படிகள் இருக்கிறது. இப்ப நான் பெற்றிருக்கிற இந்த அனுபவம் மட்டுமல்ல, சமாதானத்தில் இன்னும் உயர்வு நிறைய இருக்கிறது. இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்மளை பெற்றெடுத்த திருச்சபையை நாம் ஒருபோதும் அதில் குறைபற்றக்கூடாது. தெரியுமா? பிள்ளை தாய் பெற்றுவிட்டால் அதோடு முடிந்ததில்லை, அந்த தாய் தான் வளர்க்கணும். அப்போ அந்த தாயினுடைய சொல்லக்கேட்டு அந்த பிள்ளை இருக்குமானால் ஒரு ஸ்டேஜ் அடைந்து எதிர்கால பீச்சவரில் அது ஒரு பெரிய மேன்மை அடைந்து விடும் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியால் அப்போஸ்தலன் எழுதுகின்றார் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிந்தது. நாங்கள் இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ நாங்கள்லாம் அப்போஸ்தலன் அவரு சொல்லுவார், நான் இப்படி ஆயிட்டேன்னா டைரக்ட் ஆயிடல, இப்படித்தான் நாங்கள் வந்து இந்த நிலைக்கு வர்றோம். ஆனபடினால அதாவது நாங்கள் கண்டதும் கேட்டதும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், கேட்டதும் ருசி பார்த்ததுமான காரியத்தை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அது என்னவென்றால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று உண்டு, அதை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. சந்தோஷத்தில் ஒரு நிறைவு, குறைந்த சந்தோஷம் இருக்கிறது, நிறைந்த சந்தோஷம் அது பாருங்க. குடத்துல தண்ணி ஃபுல்லா இருந்தால் சாட்சியோட தண்ணி வந்துடணும். அரைக்குடம் காக்குடம் இருந்தால் தூக்கி கமத்தணும். ரொம்ப பிரயாசப்பட்டு தான் ஊற்றணும். அதே மாதிரி
தேவனுடைய பிள்ளைகள் எங்கே துதியை எடுக்க ஸ்தோத்திரம் என்கிறீர்களோ அப்போ உங்களுடைய வாழ்ந்த உங்களுடைய ஆவியானவர் இறங்கி உங்களை ஆட்கொண்டு உங்களுடைய நாவிலிருந்து பேசி அது ஒரு நிறைந்த அனுபவம். தேவனுக்கு மகிமை. சிலர் சொல்லுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுகிறாங்க, இன்றைக்கு என்ன சொல்லுகிறாங்க, குறைக்குடம் தான் ஆரம்பம். சிலர்லாம் சும்மா ஜோம்னா ஊர்னு சத்தம் போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு எப்படிலாம் நீ வாசல் போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க. நிறைந்த அனுபவம். அப்படி இல்லாதவர்கள் அதை கொட்டை போட்டு அடித்து பல்லவியை பாடி 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 அப்படி அது ஒரு குறைந்த அனுபவம். ஆனபடியினால் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்களும் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசி வார்த்தை எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் எங்களுடைய ஆரம்ப அனுபவங்களை எப்படித்தானே வந்திருப்போம். அடிக்கடி தேவ மனிதர்களை பார்க்க, அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க, அவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ண, இப்படியெல்லாம் நாங்கள் இருந்து அவங்களை போல ஒரு அனுபவத்துகள் கொஞ்சமாக வந்துவிட்டோம். அதான் தான் சொல்கிறார், நாங்கள் கண்டது கேட்டது தொட்டது ருசி பார்த்து. இதை தான் உங்களுக்கு எனக்கு சொல்கிறேன், படித்து சொல்லலை. அவங்க எப்படி இருந்தாங்களா, இவங்க இப்படி இருந்தாங்களா. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில், அதாவது அனுபவத்தை எப்படி அடைந்தோம் என்றால், தேவ மனிதர்களோடு எங்களை இந்த சுசேஷத்தினாலே பெற்றெடுத்த திருச்சபையோடு தேவ மனிதர்களோடு நாங்கள் ஐக்கியமாக இருந்தோம், இருக்கிறோம். அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் சந்தோஷம் எப்பொழுது நிறைவாயிருக்கும். எப்பொழுது நிறைவாயிருக்கும். தேவனுக்கு மகிமை. தூங்கும் போது எங்கும் உருண்டு உருண்டு அந்த பக்கம் படுக்கும் போது வாயிலிருந்து அன்னை வாசம் வந்துடும். எல்லாம் நோய் இருக்கு. இது ஒரு நிறைந்த அனுபவம். அந்த நிறைந்த அனுபவத்துக்குள்ளே அடுப்புக்குள்ளே நெருப்பு கிடந்த நாயை பூனை உள்ள போகாது இல்லையா? அப்படி போல நாம் நிறைந்திருந்தால் இந்த சுற்றிலைகிற அசுத்தங்கள் நமக்குள்ளே வராது. நம்மளிடத்தில் ஐக்கியம் வைக்காது, நம்மிடத்துக்கு ஆலோசனை சொல்லாது. நம்முடைய வஸ்திரம் காக்கப்படும். நம்முடைய சமாதானம் நம்மிலே இருக்கும், போகாது. நம்முடைய சமாதானம் இருப்பது மட்டுமல்ல, அது வளர்ந்து வளர்ந்து நிறைவு உண்டாயிடும். ஆனபடியினால் நாங்கள் உங்களுக்கு அவைகளை சொல்லுகின்றோம். சுவாமி பிறப்பை குறித்து ஏசாயா எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால், நமக்குள்ளே அல்லது உலகத்தில் வந்த கிறிஸ்து இப்ப நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். எப்படிப்பட்டவர்? சமாதானத்தில் பிரபுவா இருக்க. பிரபு என்றால் என்ன? இன்னைக்கு அங்க சொல்லுவாங்க சிலராங்கல்ல, பண்ணையார் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பண்ணையார் குடும்பம், அது அவங்களுக்கு இருக்கிற வஸ்துக்களை கணக்கிட முடியாது. பெரிய நிறைவுடையவர்கள். நமது ஆண்டவராகிய தேவன் சமாதானத்திலே பிரபு. அவருடைய நாமம் அதாவது சமாதான பிரபு எனப்படும். அவர் பிறக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாய் எழுதிவிட்டார் என்று ஏசாயா 9:6 வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் வரப்போகிற குமாரனை பற்றி எழுதுகிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படுவார். சமாதானத்தில் பிரபு எனப்படுவார். சமாதானத்தில் நிறைவுடையவர். பிரபு என்றால் அதுக்கு தான் அந்த பேர் பட்டம் வைப்பாங்க. அதாவது பண்ணையார், எஜமான், சேட்டு வர்றார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லவா? அது ஒரு குறிக்கப்பட்ட லெவலை தாண்டினது உலகத்தில். அந்த ஆண்டவர் உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் பிறக்கப் போகிற மனிதனுக்கு கொடுக்கும் சமாதானம் எப்படிப்பட்டது? அது நிறைவுடையது. அவர் பிரபு தோண்ட அல்ல வந்துகிட்டே எல்லாம் இருக்கும், குறைந்து போகாத. அப்படினால் நாம் அந்த சமாதானத்தை நிறைவாய் பெறுவதற்கு கர்த்தர் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார், திருச்சபையை வைத்திருக்கிறார். நமக்கு கட்டளைகள் பிரமாணங்கள் தரப்படுகின்றது.
தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அதுல தேவ மனிதர்கள் உண்டு. அல்லேலூயா. 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 அது எப்படினால் அப்போஸ்தலர், முதலாவது அப்போஸ்தலர்களை ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கள் மூலமாக சொல்றார், சுவிசேஷத்தால் உங்களை பெற்றேனே என்று சொல்கிறார் அல்லவா. ஆனபடியினால் அவர்களோடு ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்களை பார்க்க அவருடையவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு பேச விரும்புவார்கள். நம்முடைய ஆன்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள் கிடைக்குமே என்று தேடுவார்கள். அப்படித்தான் நம்முடைய சபை ஆரம்பத்தில் எப்படித்தான் வளர்ந்து அதெல்லாம் இப்போ அப்படித்தான் இருக்குது. இப்போ அந்த பகுதிகளுக்கு போயிட்டா கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க இல்லையா, நான் பார்க்குறோம் அல்லவா, அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். கோயிலுக்கு வந்தால் தோத்திரம் போட்டோம் போறோம் என்று இல்லாமல் பெற்றிருக்கிறது பற்றாக்குறையான சமாதானம் உடையதாக இராமல் நிறைவுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கும். அந்த நிறைந்த சமாதானம் நம்மிலே உண்டாகும்படியாக நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லுகின்றோம். அப்படி நீங்கள் செய்வீர்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நம்மை திருச்சபையில் சேர்த்திருக்கிறார். அங்கே நமக்கு தேவன் ஞான அதிகாரிகளை வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை அடிக்கடி நாம் பார்க்கணும், அவர்களிடத்தில் அடிக்கடி ஆலோசனை கேட்கணும். அவர்களுடைய ஜெபம் நமக்கு தேவை. பெருமைக்காக அல்ல, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். நாங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் நம்முடைய சபை இடையில் கொஞ்சம் இப்போ பழையபடி எழும்பு, நான் சொன்னெல்லாம் அந்த பழைய ஆதி நிலையில் சபையை எழும்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காட்டுறாரு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீப்பாஸ் ரொம்ப வல்லமையாக இருந்த காலம், அவர்கள் எங்களிடத்தில் விசிட் வந்திருந்தார்கள். பாஸ்டர் சொன்னார்கள், பாஸ்டர் வேதத்தில் அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அதில் ஒரு ஊழியம் ஜெபம் பண்ணுகிற ஊழியம். அந்த ஜெபம் பண்ணுகிற ஊழியத்திற்கென்று நாம் சபையில் ஏற்பாடு பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தீராத காரியங்களை தீர்ப்பார், பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் உணர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளா. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால நான் இன்று ஏவப்படுகிறேன், உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் முன்னோடிகளாக இருக்கிறபடியினால் நீங்களும் தம்பியும் ரெடி ஆகுங்கள். நம்முடைய ஆதம் பக்கத்தில் மெட்ராஸில் ஆதம் பக்கத்தில் சபை மக்களை கொஞ்சம் பேர் கூட்டுங்கள், கூட்டி ஜெபம் பண்ணுகிற ஊழியத்துக்காக ஆர்டினேஷன் பண்ணுகிறேன் என்று சொன்னார். அது நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் போடுறேன். சப்ஜெக்ட் வந்ததுனால சொல்றேன். ஆனபடியினால் எங்களோட ஐக்கியமாயிருங்கள். உங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் தேவை. நாம் ஜெபம் பண்ணுகிறதும் உண்டு. அப்படி சொல்லுவாங்க, யார் வேணும், நாமளே ஜெபம் பண்ணி பெற்றுகிறது, நாமளே பெற்று இல்லை, அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஆனபடியினால் அதற்கு தான் சபை. நமக்கு ஆலோசனை தர, நமக்காக ஜெபம் பண்ண, எல்லா காரியங்களுக்காகவும் வேணும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படித்தான் சபை, அதுதான் சபை, அதுதான் சபையோட ஐக்கியம். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், போனோம், ஒரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், அடுத்தால போனோம், இப்படி இல்லை. அது ஒரு அனுபவம் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி நான் சொல்லவில்லை. நான் சமாதானம், நிறைவுடைய சமாதானம் உடையவர்களாக இருக்க. தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தாவே எனக்கு அந்த பழைய அனுபவத்தை திரும்ப எனக்கு தாரும். இப்போ இடைக்காலத்தில் ஜெபஜீவித்தில் குறைஞ்சிட்டேன். இடைக்காலத்தில் எனக்கு அந்த சமாதானம் கூடுதலாக ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்க. அந்த ஆதியில் உள்ள அது திரும்ப தாரும். கேட்கணும், நமக்கு கேட்கணும்னு சொல்லணும்.
சொல்லணும். அதுக்கு அந்த காலத்தில் தீர்க்கதரிசி காலங்களிலே இருக்குது, அதிலிருந்தே இருக்குது. தேவ மனிதர்களை தேடி தன்னுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண செய்வார். இருக்கட்டும். இப்போ நான் பார்க்கின்ற காரியம், நம்முடைய நமக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு சந்தோஷத்தை கண்டு தந்திருக்கிறார். இப்போ நம்முடைய ஐக்கியத்தில் இருந்து வளர வளர காலம் கடற நம்முடைய சந்தோஷம் என்ன செய்யணும்? நிறைவுடையதாக இருக்கணும். அதுக்கு தேவ மனிதர்களுடைய ஐக்கியம் நிச்சயமாய் தேவை. அவருடைய தொடர்பு நமக்கு தேவை. தேவனுக்கு மகிமை. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் 12 அந்த ஏவத்து என்ற ஒன்றை நெஞ்சில் போட்டிருக்கணும். 12 கற்கள் அதில் பதிந்திருக்கணும். 12 கோத்திரத்தினுடைய அந்த நாமம். இந்த ஆசாரியன் எப்பொழுது அதை பார்க்கணும். அந்த 12 கோத்திரத்தை அவன் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் கொண்டு வரணும். அந்த புதிய ஏற்பாட்டிலேயும் தேவ மனிதர்களுக்கு அது உண்டு. இது உத்தரவாதம் உள்ள ஊழியம். சரிங்களா? நீங்கள் என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது. இரவிலே நம்முடையவர்கள் காரில் இங்கிருந்து தூரத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டில் மெட்ராஸுக்கு தூர இடங்களுக்கு இரவிலே அவர்கள் 10 மணிக்கு மேலே புறப்பட்டு போகிறது எனக்கு சம்மதம் கிடையாது. நமக்கு போய் ஆனால் அவங்க அர்ச்சன்னு சொல்லுவாங்க. போய் சேர்ந்து 11 வரைக்கும் நமக்கு ராத்திரி தூக்கம் வராது. இது உத்தரவாதமுள்ள ஊழியம். ஆனபடினால தேவ பிள்ளைகளுக்கு எங்கே கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து பிள்ளையை போல அவர்கள் மனதில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஊழியம் அப்படித்தான் இருக்கும். நம்முடைய ஊழியக்காரர் தேவு கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ கேட்டோம் யார். அப்போ நாங்கள் நைட்டில் நாகர்கோவில் வர்றேன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அப்போ வண்டி ஓட்டுறது யார்? நான் தான் என்ன சொன்னாங்க. எனக்கு நம்ம அவ்வளோ இது இல்லை. இப்போ பல அந்த பிரச்சனைக்கு அங்கேயும் ஓடிட்டு அலைஞ்சிட்டு ராத்திரி தூங்கிட்டான். என்ன பண்ணுறது வண்டி ஓட்டும்போது? ஆனாலும் மருத்துவம் பேசவும் முடியவில்லை. இரவோடு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி எனக்கு தூக்கம் சரியாக கிடையாது. நைட்டில் நடிஜாமத்து வேலை ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்து இப்போ எங்கே வர்றீங்கன்னு அந்த நேரம் வண்டி தளத்தை விட்டு புறப்பட்டு வெளியே கீழே எங்கேயும் போகிறதுக்கு இருந்துருக்கு சொன்னாங்க. கேட்டீங்களா? ஆமாம். அப்போ தான் திடுக்கிட்டு முடிச்சு இது பண்ணி பாதுகாக்கப்பட்டோம் என்று வந்து சொன்னார்கள். இல்லையா? ஆனபடியினால் நாம் ஜெபம் பண்ணினோம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஏவுதல் உண்டாகி தொடர்பு எடுத்து சொல்லுகின்றோம். அவர்கள் எப்படி வண்டி ஓட்டுகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை. அப்போ உஜார்படுத்தி காக்கப்பட்டு வந்து சேர்ந்தாங்க சார். அதே மாதிரி இது ஒரு உத்தரவாதம் உள்ள ஊழியம். வேற ஒன்றுக்கும் கிடையாது. உடைய பாஸ்டர் ஊழியராக பார்த்தீங்களா 56 வருஷமாக போகும்போது அவருடைய ஊழியத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இல்லை. எப்படி வந்தவரோ அப்படியே போகிறேன். அவர் உழைத்தார்கள். எத்தனையோ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் கோடியாக சம்பாதித்து தேவனுடைய திருச்சபைக்காக பில்டிங்களையும் சொத்துக்களையும் அதுகளையும் போகும்போது பிள்ளைகளுக்காக என்ன பேச இல்லை எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊழியம் தான் அந்த ஊழியம். வேற ஒன்றை எதிர்பார்த்து செய்கிற ஊழியம் இதுவல்ல. கிறிஸ்தவ மணவாளனுக்கு கற்புள்ள மனைவி மணவாட்டிகளாக கொண்டு நிறுத்துவதே இந்த நோக்கம், திருச்சபையுடைய நோக்கம். எல்லோரும் கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக மணவாட்டிகளாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்தணும். மறுபடியும் படத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒளி இதுவல்ல. வேறொன்றத்தை எதிர்பார்க்கிறது இதுவல்ல. ஆனபடினால அந்த ஊழியம். ஆனபடினால அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செய்தாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு பெரிய ஜமீன். அவர் நிர்வாணியை வந்து நிர்வாணியாக போகிறார். ஆனபடியினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் நம்முடைய சொந்த நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவுபட தேவ மனிதர்களோடு தொடர்பு, எங்களோடு ஐக்கியமாயிருங்கள், எங்களை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்.
கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, மற்றபடி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ட்ரெயினுக்கு போகிறதுக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். அந்த ட்ரெயின் வந்து நீளமாக அவ்வளோ கேரேஜிலே ஃபுல்லாக இருக்கும் மக்கள். ஆனால் பார்க்க அந்த வண்டி அங்கேயே தான் நிற்கும். கொஞ்ச நேரத்தில் இன்ஜின் வந்து குழவப்படும். குழைக்கின உடனே எல்லாம் லைட்டையும் ஃபேனோட எல்லாம் வண்டி ஓடும். குறிக்கப்பட்ட நேரத்தில் போய் சென்னையில் பொறியோட சேர்த்து. அதே போல் இன்ஜின் கொடுக்காத வண்டி அல்ல, இயேசுவோடு சேர்ந்த இசைந்த ஊழியம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறபடியினால் என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம். சந்தோஷம் நிறைவாக இருக்கு, அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, Hallelujah. சரியா? அப்படி செய்வோம். அல்லேலூயா. Hallelujah. சாத்தானுடைய வேலை ஆதி மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த மகிமையான வாழ்வு, அதை விட சிறப்பான வாழ்வு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். வைத்து கொண்டு இங்கே நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து நமக்கு சந்தோஷத்தை நிறைவாக்கி, அந்த நிறைவு எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கு அந்த நிறைவு? தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. Hallelujah. ஏசாயா 48:18 வாசிங்க பார்ப்போம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். சமுத்திர நீதியை, அதாவது நம்முடைய சமாதானம் நதியைப் போல் ஓடுகின்ற, பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு சமாதானம் இருக்குது. இயேசுவை பின்பற்றுகிற நான் இயேசுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஐயா, கற்பனைகளை கை கொள்ளணும், அதுதான் முக்கியம். கேட்டீங்களா? அப்படி இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஏன் போதகர் கடிந்து கொள்கிறார் என்றால் அதற்காகத்தான். அது ஒருவரை கடிந்து கொண்டது போல தெரியும், எல்லாருக்கும் சேர்த்துதான். ஆனபடியினால் எதற்காக உங்களிலே தேவன் தந்திருக்கிற சமாதானம் சரியாத்தான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கல்ல, அது நிறைவுடையதாகணும். அந்த சமாதான நதியை போல புறப்பட்டு போய் அநேக இடங்களை செழிக்க வைக்கணும். அல்லேலூயா. நதி அங்கேயே நிற்கும், போற இடங்கள் எல்லாம் செழிப்பாகிட்டே இருக்கும். அப்படினால் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. Hallelujah. அப்படினால் சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார். சமாதானம் நிறைவாக வரும்படி பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டு வெளியே நின்றுட்டு போகிறவர்களாக அல்ல. ஃபோன் பண்ணால் ஐயாவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணாமல் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. அவசியமான ஃபோன்களை பண்ணுங்கள். வீணான பழக்கமற்ற ஃபோன்களை பண்ண சம்மதிக்க மாட்டார். ஆனப்படினால் ஆவிக்குரிய முக்கியமான காரியங்களுக்கு தொடர்பு எடுங்கள். இல்லையா? வந்தால் எட்டி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிறாரா பேசணும், பேசி ஆவிக்குரிய ஆலோசனை கேட்கணும். கேட்கிறவர்கள் சமாதானத்தில் வளர்ச்சி அடைவார். அவர்கள் சொல்லுகிற கற்பனைகளின் கட்டளைகளை ஒழுங்காய் கை கொண்டால் நம்முடைய சமாதானம் நதியை போல ஓடும், அநேகருக்கு பயன்படும். 10 வருஷம் ஆனாலும் நாம் மட்டும்தான் இருக்கிறோமா? நம்மோட பலரை கூட்டிகிட்டு வந்துட்டோமா? அப்போ நம்ம என்னுடைய நதி போல ஓடுகிறேன்னு அர்த்தம் இல்லை. இங்கே தான் நமக்குள்ளே தான் கிடைக்கிற சமாதானம் தான் நம்மளோட தான் இருக்கும். கேட்டீங்களா? ஆமாம், சமாதானம் பெருகிட்டு நதியை போல சமாதானம் ஓடுகிறது என்றால் நமது மூலம் அநேக மரங்கள், செடிகள், கொடிகள், வயல்கள் செழிக்கும், பலன் கொடுக்கும். அதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துரு வருவான், வயதுக்கேற்ற பிரகார இச்சைகளை கொண்டு வருவான். இடம் கொடுக்காதுங்க. அவரவருடைய வயதுக்கு தகுந்தவாறு ஒவ்வொன்றின் மேலே, வீட்டின் மேலே, அதன் மேலே, அதன் மேலே, வயல் மேலே, தோப்பு மேலே, அது மேலே இளம் வயதில் அதுக்குரிய இச்சைகள் வரும். அதை விட்டு ஓடுங்க, அதை விட்டு விலைகள் இடம் கொடுக்காது. ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம், 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மட்டும் வாசி. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். போதும். பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. இடம் கொடுத்ததானே உட்கார்ந்து பேசுவோம். ஆதியில் அதான பிள்ளை நடந்தது, உட்கார வச்சு பழக்கம் விட்டது. பிசாசுக்கு
இடவிடாமலும் இருங்கள். உங்களுடைய சந்தோஷம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைவடையட்டும். உங்களுக்கு சந்தோஷம் நதி போல் ஓடணும். நான் சரியா இருக்கேன் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காம அநேகரை கொண்டு தேவ சமூகத்தில் நிறுத்துவேன், என் மூலம் அநேகருடைய வாழ்க்கையை செழிப்படையும் சொல்லுவதற்கு ஆயத்தப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529462.